தீயா வேலை செய்யணும்டா குமார் அப்படிங்கிற மாதிரி காலையில பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் குருமாவும், மதியம் வந்து பாத்தீங்கன்னா கருவாடை வறுத்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கருவாடு வறுக்கிறதுக்கு நானே மசாலா வந்து ரெடி பண்ணுவேன். இப்ப வீடியோல காமிச்ச எல்லா மசாலையும் வறுத்து பொடி பண்ணி அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகா பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து தாளிச்சு கொட்டிட்டு கழுவி வச்ச கருவாடையும் தூக்கி அதுல போட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணணும்னா செம சூப்பரா இருக்கும். சாம்பார் வச்சு இதை செய்யலாம்னு சொன்னேன். என் பொண்ணு இருந்துட்டு அரிசி பருப்பு சாப்பாடுக்கு இது செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னா. ஆக மொத்தம் வீடியோ காலையில இருந்து ஷூட் பண்ணிட்டு பார்த்தா 5 நிமிஷம் டியூரேஷன் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் வீடியோ எப்படா 1.5 நிமிஷம் நம்ம ரீல்ஸ்ல கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இதை எடிட் பண்ணவே அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஏன் முன்னு என்ன பாப்பா இவ்வளோ லென்த்தா டியூரேஷன் போயிடுச்சு அப்படின்னா, ஆமா நீங்க செய்யறதையெல்லாம் வீடியோ எடுக்க சொன்னா லென்த்தா போகாம என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு அவ புலம்பிட்டு போனா. இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போடாம இருக்க முடியுமா, எல்லாரும் இப்படித்தானே போடுறாங்க. அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சாப்பாடும் உங்களுக்கு வந்து கருவாடும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நீ ஷூட்டுக்கு போக வேண்டியது இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு பரபரப்பா வேலை வந்து ஓடிட்டு இருக்கு. மரவள்ளி கிழங்கும் கொஞ்சம் இருந்தது, வேக வச்சு தாளிச்சு வச்சுட்டேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் ஈவினிங் வரைக்கும் லேட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க வந்து போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா. நான் வீடியோ கிளம்பும் போதே மணி 3. சோ எப்படியும் வந்து நைட் வர்ற காயிடுன்னு சொல்லிட்டு வரமிளகா இதெல்லாம் வந்து காய போட்டு வச்சிருந்தேன். அது எல்லாமே மல்லித்தூள் மசாலா தூள் அரைக்கணும். அதுக்காக காய போட்டு வச்சதை நைட் நான் வர்றதுக்குள்ள யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்ந்து அதெல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட்டுக்கு கிளம்புனேன். ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது மணி 8:30 ஆயிடுச்சு. ஆனா 8:30 மணி வரைக்கும் என் மேக்கப் கலையிலங்கிறது தான் ஹைலைட்.